டியூப் தமிழ் வணக்கம். சீன அதிபர் களம் இறங்கினார். இதுவரை எந்த பிரச்சனைகளிலும் நேரடியாக களம் இறங்காத அமைதியாக இருக்கின்ற சீன அதிபரையே பொங்கும் எரிமலையாக பொங்க வைத்திருக்கின்றது. டொனால்ட் டிரம்பினுடைய தன்னிச்சையான சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக உலக கப்பல்களை தடுப்பதற்காக களம் இறங்கி இருக்கின்ற முற்றுகை. சீன அதிபர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு களம் இறங்க காரணம் என்ன? அமெரிக்காவை கைவிட்டு தாங்களே இந்த பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்று ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஒன்றாக இணைந்து 40 நாடுகள் அமெரிக்காவினுடைய தவறை ஈடுகட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த வேளை சீன அதிபரினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. உலகத்தில் தலைமை தாங்குவதற்கான ஓர் இடத்தை நோக்கி ஐரோப்பா திடீரென ஜூ டர்ன் எடுத்திருக்கின்ற நிலையில் சீன அதிபர் இனிமேலும் உறங்க முடியாது என்கின்ற நிலையில் தானே 4 அம்ச திட்டங்களுடன் களம் இறங்கி இருக்கின்றார். அமெரிக்காவை தாண்டி ஐரோப்பா களம் இறங்குவதற்கு காலதாமதம் ஆகி கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு மாநாட்டை கூட்டி பேச போகின்றார்கள் என்று தொடர்ந்து பேசியே காலத்தை விட்டதை போல இப்பொழுதும் காலத்தை விட்டுவிட்டார்கள் என்பதன் அடையாளமாக சீன அதிபரனுடைய இந்த திடீர் இறக்கம் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மட்டுமல்ல, மற்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவது போல சீன அதிபரனுடைய 4 அம்ச திட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது, நாடுகள் தங்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை எல்லாம் தூக்கி வீசி அமைதியாக சக வாழ்வு காண்பதற்கு ஏற்ற வழியில் உடனடியாக இணைந்து வாழும் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற ஒருவரை இகழ்கின்ற, வெறுப்பை ஏற்படுத்துகின்ற, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று முரண்படுகின்ற பாலர் வகுப்பு பாடசாலை பிள்ளைகளினுடைய சிறு பிள்ளை விளையாட்டுகளை உலகத் தலைவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். முற்றுந்தரிப்பு. இரண்டாவது, மத்திய கிழக்கு நாடுகள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகள் தேடிக்கொண்ட செல்வம், அவர்கள் படைத்து கொண்ட வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகும் என்பது பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் நீங்கள் நினைத்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது தவறானது. நிலையான பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும். மத்திய கிழக்கு பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்று போலியான தற்காலிக தீர்வு திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு பின்னர் அதை முறித்து கொண்டு மறுபடியும் மத்திய கிழக்கிற்குள் நுழைகின்ற இந்த போக்கானது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். முற்றுப்புள்ளி என்று கூறுகின்றார். மூன்றாவது, சர்வதேச சட்டங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு நாடும் தன்னிச்சையாக செயற்படாமல் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய சர்வதேச சட்டங்களை அனுசரித்து நடக்க வேண்டும். எனவே சர்வதேச சட்டங்களை விடுத்து நீங்கள் நினைத்தபடி சட்டங்களை கூறிக்கொண்டு வர முடியாது. முற்றுப்புள்ளி வைத்தல் வேண்டும். நான்காவது, இறையாண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லை, ஆள்புலம், அவர்களுடைய மரியாதை ஆகியவற்றை அவமதித்து நடக்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டு அரசு, அங்கு வாக்களிக்கும் மக்கள் என்று அந்த நாட்டிற்குள் ஓர் இறைமை இருக்கின்றது. அதை கொச்சைப்படுத்தும் வேலைகளை செய்யக்கூடாது. நிறுத்துங்கள், முற்றுந்தரிப்பு வையுங்கள் என்று 4 விடயங்களை கூறி மேலும் சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இனிமேல் காட்டு தர்பார் சரிவராது என்று கூறியிருக்கின்றார். காட்டு தர்பார் சரிவராது என்றால் என்ன? பழைய டார்வினுடைய தத்துவத்தின்படி பலம் உள்ளது வாழும். காட்டுக்குள் எந்த விலங்கிற்கு அதிக பலம் இருக்கின்றதோ அது ராஜாவாக இருக்கும். அதுபோல மனிதர்களுடைய வாழ்க்கையில் நவீன ஆயுதங்கள், படைபலம், அதிகமான மக்கள் தொகை எல்லாம் இருக்கின்றது என்றால் நாங்களே எல்லாவற்றையும் தீர்மானிப்போம் என்று நீங்கள் ஆடுகளத்திற்கு வரக்கூடாது. அந்த விடயம் முடிவடைய வேண்டும். ஒரு மனிதனை ஒருவருக்கு மேல் இன்னொருவனாக கணிக்க முடியாது என்கின்ற ஜனநாயக கோட்பாட்டையே அவர் சொல்ல வருகின்றார் என்பது கவனிக்கத்தக்கது. இதற்கு மேலே நாடுகள் கூறுகின்ற பொழுது மத்திய கிழக்கு பிரச்சனை சீனாவுக்கு மிக பெரும் பிரச்சனை. சீனாவினுடைய பொருளாதாரம் இதனால் வரும் எரிபொருளில் தான் தங்கி இருக்கின்றது. இவற்றில் பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படுவதை போலத்தான் சீனாவினுடைய பொருளாதாரத்திலும் வெடிப்பும் தாக்குதல்களும் ஏற்படும். சீன அதிபரே இப்பொழுது களம் இறங்கி இருப்பது
நிலைமை எவ்வளவு பாரதூரத்திற்கு சென்று விட்டது என்பதை காட்டுவதாக இருக்கின்றது. அதேவேளை ஜி ஜின்பின் இப்படியான ஒரு தருணத்தில் தன்னை ஒரு பொறுப்புள்ள தலைவராக காட்ட முற்பட்டிருக்கின்றார் என்று மேற்கு நாடுகள் எழுதுகின்றன. மேலும் சீன அதிபரினுடைய இந்த திட்டம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அமைதி போல தெரிந்தாலும் மிக மிக ஆபத்தான திட்டம் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்காவிற்கு எதிரான ராஜதந்திர தற்பாதுகாப்பு திட்டமாக இருக்கின்றது. முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வலிமையை காட்டி மற்றவரை பணிய வைக்க முற்படுகின்றார். சீன அதிபர் ஜி ஜின்பின் சர்வதேச சட்டங்களை காட்டி அமெரிக்காவை தனிமைப்பட வைக்க முயற்சி எடுக்கின்றார். எனவே இரண்டு வல்லரசுகளும் திரைமறைவில் நடத்துகின்ற மோதலின் ஓர் அங்கமாகவே இது இருப்பதாக ஐரோப்பாவில் வியாக்கியானம் தருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவிடம் இருந்து ஐரோப்பா தனியாக பிரிந்து ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விவகாரத்தில் இனி தாங்கள் தனியே இயங்க போகின்றோம் என்று கூறியிருப்பது ஜி ஜின்பின்னிற்கு ஒரு புறம் உற்சாகத்தை அளித்தாலும் இன்னொரு புறம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய மூவரும் 1940களிலேயே எழுதின எங்கள் மூவரை விட நான்காவது ஒருவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற இடத்திற்கு வரவிடக்கூடாது என்று செய்து கொண்ட உறுதிப்பாட்டை உடைத்து தகர்ப்பதாக இருக்கின்றது. எனவே ரஷ்ய அதிபர் வர வேண்டும். ஐரோப்பா வருகின்ற காரணத்தினால் அவரால் வர முடியாது. அமெரிக்க அதிபருக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இனி அவர்கள் அமெரிக்க அதிபரை கணக்கில் எடுக்க மாட்டார்கள். ஆகவே மூன்றாவதாக இறங்க வேண்டியது சீனா தான். அதுதான் சீன அதிபர் நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கின்றார். இது யாருக்கு எதிரானது? ஐரோப்பாவிற்கு எதிரானது என்பதை ஐரோப்பிய ஊடகங்கள் எழுத தவறிவிட்டன. சீனா இறங்கியதை தொடர்ந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பியது. அமெரிக்காவினுடைய முற்றுகை தவறானது என்றும் உடனடியாக ஈரானுடன் மேசையில் இருந்து பேச வேண்டும் என்றும் சவுதி அறிவித்திருக்கின்றது. இந்த முரண்பாடானது ஹவுதி ஆயுததாரிகளை வைத்து பப் அல் மெண்டிப் நீரிணையை ஈரான் மூடலாம். அப்படி மூடினால் சுயஸ் கால்வாயில் இருந்து செங்கடல் வழியாக வருகின்ற அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்படும். இப்பொழுது இந்த வழியால் தான் சவுதி அரேபியாவினுடைய 7 மில்லியன் பெரல் அளவிலான ஆயில் வெளியே போகின்றது தினசரி. இதையும் மூடிவிட்டால் முழு மத்திய கிழக்கும் முற்றாக முறிவடையும் நிலையும் உலகம் முறிவடையும் நிலையும் வரும். இது மிக ஆபத்தானது. ஆகவே முற்றுகையை நிறுத்துங்கள், பேச்சுவார்த்தையில் இறங்குங்கள் என்று சவுதி அரேபியாவும் மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவை கைவிட்டு எல்லா நாடுகளும் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலை ஈரானினுடைய போருக்கு கிடைத்த வெற்றியாகவே இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் இக்கட்டான நிலையில் இதனால் மாட்டி இருக்கின்றார். 1 ஐரோப்பா அவரை கைவிட்டு விட்டது. 2 சீனா அவருக்கு எதிராக களத்திற்கு வந்துவிட்டது. 3 அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கின் உறுதியான கரமாகிய சவுதி அரேபியாவும் மாறிவிட்டது. எனவே அமெரிக்காவிற்கு இப்பொழுது யார் இருக்கின்றார்கள்? இஸ்ரேல் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இப்பொழுது பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அங்கு நிற்கின்றார். இந்த நிலையில் ஈரான் புதியதொரு ராஜதந்திர சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஈரானிய தூதுவர் அமீர் சையத் இரவானி ஒரு புதிய பிரேரணையை கொண்டு சென்றிருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகள் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று. இந்த போரை மத்திய கிழக்கு நாடுகளுக்காகவே செய்கின்றேன், எனக்கு நஷ்ட ஈடு, எனக்கு பணம் தர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட ஒரு வாரத்தின் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த பிரேரணை சென்றிருக்கின்றது. பஹ்ரைன், சவுதி, கட்டார், ஜோர்டான், அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் சேர்ந்தியங்கி தங்களுடைய வான்பரப்பை அமெரிக்காவிற்கு வழங்கி ஈரானை அழிப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த அழிவுகளுக்கான நஷ்ட ஈட்டை இந்த நாடுகள் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் பிரேரணை சமர்ப்பித்திருக்கின்றது. முதலாவது பொருள் இழப்பீடு தர வேண்டும். இரண்டாவது நாட்டின் இறையாண்மை, கௌரவம் என்பன அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான பணத்தை தர வேண்டும். மூன்றாவது அமெரிக்காவினுடைய முற்றுகை ஒரு நாட்டின் மீதான இறையாண்மையை மீறும் செயல் என்றும் அந்த பிரேரணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஈரானின் தந்திரம் என்ன? 1 வளைகுடா நாடுகளையும் அமெரிக்காவையும் 2ஆக பிரிக்கின்ற வேலையை செய்ய தொடங்கிவிட்டார்கள். இரண்டாவது, இந்த விவகாரம் ஐக்கிய நாடுகள் சபை சென்றிருப்பதனால் தொடர்ந்தும் உங்களுடன் வந்தால் நாங்கள் நஷ்ட ஈடு கட்ட வேண்டி வரும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலையில் பழியை போட்டு இந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு உதவாமல் வெளியேறக்கூடிய விதமாக
ஈரான் மிக கச்சிதமாக காயை நகர்த்தி இருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கு அடுத்த சிக்கலாக மாறி இருக்கின்றது. இனி அமெரிக்கா என்ன செய்யலாம், அடுத்த வாரம் மீண்டும் பேசலாம் என்கின்ற குரல் கிளம்பி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.